வட்டலப்பம் வாங்க இது எப்படி ஈஸியாக சூப்பராக செய்யலான்னு நம்ம பார்க்கலாம். அதுக்கு 10 முந்திரி, 10 பாதாம், கசகசா கொஞ்சமாக, 3 ஏலக்காய், இது 4த்தையும் சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கலாம். இங்கே 6 முட்டை, 6 முட்டைக்கு ஒரு சின்ன பேக்கெட், அதாவது 120 கிராம் பேக்கெட் பால் இருக்கும்ல, அதை நான் அதில் ஃபுல்லாக ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா தேங்காய் பால் கூட நீங்கள் ஒரு கப் மாதிரி ஃபஸ்ட்டு பாலை எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்து 150 கிராம் சுகர் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். அது கூடவே நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த பேஸ்ட்டையும் அதில் ஊற்றி நல்லா ஃபுல்லாக ஒரு பிளெண்ட் பண்ணி ரெடியாக வச்சுக்கலாம். இங்கே ஒரு பாத்திரத்தில் ஃபுல்லாக நெய் அப்ளை பண்ணிக்கலாம். நான் ப்ரெஷர் குக்கரில் வைக்க போகிறேன். விசில் வைக்காமல் கீழே கொஞ்சமாக தண்ணி, அதுக்கு மேலே ஒரு ஸ்டாண்டை வச்சு இந்த வட்டலப்பம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதை அது உள்ளே வச்சு மேலே மூடி போட்டு வச்சிடலாம். ஒரு 15 நிமிஷத்துக்கு மேலே விசில் வைக்க வேணாம், மூடியை மட்டும் போட்டு நல்லா அப்படியே ஆவி வெளில போகாத அளவுக்கு வச்சுட்டுங்க. அவ்வளோதான், 15 நிமிஷத்துக்கு அப்புறம் வட்டலப்பம் ரெடி. இது ரொம்ப பெரிய ப்ராசஸ்லாம் இல்லைங்க. இந்த மாதிரி இருந்துச்சுன்னா டக்குன்னு ஈஸியாக செஞ்சிடலாம். இப்படி செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு தண்ணி விட்ட மாதிரி இல்லாமல் கேக் மாதிரி சூப்பராக வரும்.